அடித்தளத்தை சேர்ந்தவர் செஞ்சிருக்கேன், தேவமாரி செஞ்சிருக்கேன். ஆனால் ரொம்ப நாளாக இருக்கிற யாரும் முடிவிட்டேன். நான் ஜாதியும் பார்க்கறதில்ல, மதம் பார்க்குறேன். இப்பவும் இல்லை, படிக்கிற காலத்திலேயே என்னைக்கு வேந்த பற்றி படிச்சோமோ அன்னைக்கு இல்லை ஜாதியை பற்றி நினைக்கிறதாலே மனிதரை வந்து மனிதத்தன்மை வந்து ஜாதி நினைக்கலாம் விஷயம். ஜாதினாலதான் இந்த மதம் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இல்லாட்டி இருக்காது இருக்காது. ஆமாம், அதுவும் இந்தியாவில் எத்தனை பேர் படையெடுத்திருக்காங்க. ஆமாம், முகலாயர்கள் 200 800 ஆண்டு ஆண்டாங்க. பிரிட்டிஷ்காரன் 400 ஆண்டு ஆண்டான். ஆமாம், நம்ம இந்து மதத்தை அழிக்க முடியாதா? இல்லை முடியாது. அவன் இந்த கிறிஸ்து மதத்தை உருவாக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 250 வருஷம் போராட்டம் இந்தியாவுக்குள்ள வந்து போராட்டம் என்னென்னமோ முடி பார்த்தாங்க. ஆமாம், பல போராட்டங்கள் பல முயற்சிகள் நிறைய. அக்கா சார் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன்னா சரி. சின்னவனில் 250 வருஷம் வந்து இங்கே கிறிஸ்து மதத்தை உருவாக்கணும் சொல்லி போராடிருக்காங்க. யாராவது ஆங்கிலத்தை நிலநாட்டு சொல்லி பல பேர்களை ஆமாம், அதை ஏன் நம்ம மாறல? நம்ம குலதெய்வம். குலதெய்வம் நம்மளுடைய குலதெய்வம், நம்ம கலாச்சாரம் மாற்றப்படும் ஒரே பெரிய உங்கள்கிட்ட குலதெய்வத்தை விட முடியுதா? அவதான் நம்ம தாயப்பனே சுத்தத்தை வச்சுதான் தேண்டாமே. எப்பவுமே சொல்லியிருக்கேன், உங்க வீடு முத்தம் கிட்டமெல்லாம் டெய்லி சுத்தம் பண்ணுங்க. இப்போ பஸ்ஸில் போன யாரும் என்ன தெரியாது, ஹோட்டலில் எல்லாம் சாப்பிடுங்க, சினிமா தேட்டர் எல்லாரும் ஒன்றாங்க, காலேஜில் ஊரில் அதான் நீங்கள் வாய்ப்பு. சுத்தமாக இருந்தால் பிரச்சனை. சுத்தமாக இருக்கணும், ஒழுக்கமாக பேசணும், ஒழுக்கத்தோட செயல்படணும் எந்த காரியமும். அது வெற்றி கண்டிப்பாக. கிராமீண காலையில் இருந்துச்சு, புத்தம் கழிச்சு, கோலம் போட்டு பூசணி போச்சு. நம்ம செய்யணும் முன்னாடி வச்சா இன்னைக்கும் அந்த மார்கழி மாதம் தான் வைப்பாங்க. மார்கழி மாதம் 10 நாள் கிராமீண வீடு சுத்தமாக இருக்கு. ஒரு துளசி செடி வச்சு சாமி வணங்கிட்டு செஞ்சிடணும். ஏன் அதே நம்ம செய்யக்கூடாது? அதான் அதான் சாமி வணக்கம் சாமி. நமஸ்காரம். அதெல்லாம் நீ பகிரும் ஞான தெய்வத்தை படிச்சுட்டீங்கன்னா ஏன் நம்ம அடிமையானவங்களுக்கும் இல்லை, தீண்டாமை தான் நம்மளை அடிமையாச்சு. ஆமாம், நம்மளும் அடிமைப்படுத்திக்கிட்டோம், அவங்க அடிமைப்படுத்த கிடையாது, தனக்கு தானே அடிமைப்படுத்திக்கிட்டோம். அதை ஒழிக்கணும்னு. ஆமாம், ஒழிஞ்சுக்கிட்டு காலப்போக்கில் எல்லாம் அடிமைப்படுத்துறாங்க. அடிமைப்படுத்த கிடையாது, அவங்க நம்மளே அடிமை ஆக்கிட்டோம், தனக்கு தானே அடிமையாக்கணும் தான். சொல்லி அங்கே இருந்தது, எல்லா ஜாதி சேர்ந்தவரும் சொல்லி வாங்கன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துக்குள்ள என்னுடைய இடத்துக்குள்ள தீண்டாமைக்கு இடம். முடிவற்ற இனத்தை சேர்ந்தவங்க தான் சமையல் செய்யணும். யார் வந்தாலும் அதை ஆக்கி போகிற சாப்பாடு சாப்பிட அவங்களும் சுத்தமாக இருக்காங்க. அந்த அம்மா நீட்டாக இருக்கணும், சமையல் நீட்டு சுத்தம் தான் நடக்குது. காலப்போக்கில் எல்லாம் இப்போ எல்லாம் கவலைப்படாது. நான் வந்துட்டேன்ல, சாப்பிட்டேன்ல. தூய்மையான மனசு தூய்மையான செயல் என்று வெற்றி தான் காண முடியும். உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்னு நீங்களும் படிச்சிருப்பீங்க. அதில் சொல்லியும் அதில் அவர் ஒரு
நல்லா படித்து நீட்டாக நாகரிகமான பேச்சு நல்லா ஞாபகம் வச்சு. நாகரிகமான பேச்சு அதனால் சொல்லி எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை, நாகரிகமான பேச்சு, நாகரிகமான கலாச்சாரம், நிதானமான ஒரு செயல்பாடுகள், எந்த சூழ்நிலையிலையும் மனுஷனுடைய தன்னை வந்து தன்னுடைய கோபத்தை வெளியே காட்டாத அளவுக்கு மனுஷன் வந்து எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லை. ஆமாம், அது தீய சக்தி, தீயவுடைய எண்ணங்கள் குணங்கள் இருந்தாலே மனிதனுடைய வந்து அவங்கள ஒருத்தங்க அப்படி இருக்காங்கன்னா பாராட்டி ஆகும். மனுஷன் வந்து கோவப்பட்டாலே அந்த அர்த்தம் இல்லாமல் தன் நிலையை உணர்ந்து நன்கு படித்து என்கிட்ட 2 வருஷம் இருந்துருக்கீங்களா? ஆமாம் சார். 2 வருஷம் இருந்துருக்கீங்க. இல்லை, 3 மாதம் தங்கியிருந்தேன். 2 மாதம் 3 மாதம். அப்புறம் இடையில நான் போனேன் வருவேன். அது தொடர்பு 2013 இருக்கு தொடர்பு. இப்போ உங்கள் குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்க? நம்ம காலேஜ் ஸ்கூல் கட்டப்போம். சின்ன வழக்கு 26 முடியும். சரி. சார், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார்?